சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். திவ்யா, நீ என் வாழ்க்கையில வந்த முத வேலையா ட்ரிங்க் பண்ண கூடாதுன்னு சொன்ன. அடுத்த நிமிஷமே இதை விட்டுட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு உன் மேல பிரியமா இருந்தேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டேன். காரணம் உன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். உன்னை கண்மூடித்தனமா நம்புனேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஆனா நீ என்ன பண்ண? என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்ட. இன்னொரு குப்பை மாதிரி உதறி தள்ளிட்டு போயிட்ட. அதனால்தான் திவ்யா, நீ விட சொன்னதை நான் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன். உன் மேல இருக்கிற கோவத்தினால்தான் நான் மறுபடியும் குடிக்க ஆரம்பிக்கிறேன். நான் மறுபடியும் குடிக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீதான் திவ்யா. நீதான். பசிக்குதா? என்ன சரண்யா, கூப்பிட்டேன்னு சொன்னியே, கௌதம் வரவே இல்ல? இல்லைங்க, நான் மேல போய் பார்த்தேன். அவர் கதவு சாத்தி இருந்தது. கதவை தட்டி சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டேன். அவரும் உள்ள இருந்து வரேன்னு சொன்னாரு. நான் கீழே வந்துட்டேன். இதுக்கு மேல அவர் எப்படி கூப்பிட முடியும்? பாட்டி, நான் போய் சித்தப்பாவை கூட்டிட்டு வரட்டா? நவீன், நீ இங்கே இரு. அத்தை, கௌதம் இவ்வளவு நேரம் ஆயும் சாப்பிட வராம இருக்காருன்னா அவர் திவ்யாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதனால நாங்க யாரு போய் கூப்பிட்டாலும் சரியா வராது. நீங்களே போய் அவர் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்க அத்தை. ஆமா, நீங்களே போய் தம்பியை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்க. சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். கௌதம், என்னடா இது? மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமாமா, திவ்யா இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ என்ன குடிக்க கூடாதுன்னு சொன்னான். அப்ப இதை நிறுத்தினேன். இப்போ அவ வீட்டை விட்டு போயிட்டா. நான் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமாமா, நான் வேணும் தான் குடிக்கிறேன். எங்க இப்போ அவளால என்னமா பண்ண முடியும்? கௌதம், உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு போனாங்கிறதுக்காக நீ எதுக்காக குடிக்கணும்? நீ எந்த தப்பும் பண்ணலையே. இங்க பாரு, நீ ஒண்ணு உன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணலையே. அவதானே உனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்கா. குடும்பம்னா சண்டை சச்சரவுகள் இருக்கதா செய்யும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம சில பிரச்சனைகள் வரதா செய்யும். ஆனா எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் அவளுக்கு குடும்பம் தான் முக்கியம்னு நினைக்கணும். குடும்பத்துல தான் வாழணும்னு நினைச்சா சண்டை சச்சரவுகள் எல்லாம் மறந்து உட்கார்ந்து பேசி சமாதானம் ஆயிருவா. ஆனா உன் பொண்டாட்டிக்கு என்ன பண்ணான்னு பாத்தியா? ஓ முன்னாடியே வாழ்ந்து காட்டுவேன்னு சவால் விட்டுட்டு போறா. நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போறாடாவ. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? உன்னை ஒருத்தி வேணான்னு தூக்கி எறிஞ்சு சவால் விட்டுட்டு போயிருக்கா. அவ முன்னாடி நீ வாழ்ந்து காட்ட வேணாமா? அதை விட்டுட்டு உன்னை நீயே அழிக்கிற மாதிரி இப்படி குடிக்கிறியடா. உன்னை விட்டு போனதை நினைச்சு அவளே வருத்தப்படுற அளவுக்கு நீ வாழ்ந்து காட்டணும்டா. உன்னை தூக்கி எரிஞ்சவள நீ இல்லாம நான் வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுறேன்னு அவ முன்னாடி நீ சொல்லணும்டா. இதத்தான் நான் ஒரு அம்மாவா உன்கிட்ட எதிர்பார்க்கிறேன். அம்மா, நீங்களே சொல்லுங்கம்மா. நான் திவ்யா மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். அவளுக்கு எவ்வளவு இடம் கொடுத்திருந்தேன், எவ்வளவு மரியாதையா வச்சிருந்தேன். அவளை எவ்வளவு உயரத்துல வச்சு அழகு பார்த்தேனேம்மா. ஆனா அவ என் மனசை புரிஞ்சுக்கல, என் காதலை புரிஞ்சுக்கல, என்ன புரிஞ்சுக்கல, எதையுமே புரிஞ்சுக்கலையேம்மா. அம்மா, நான் தெய்வமா நினைச்ச உங்களை
கை நீட்டி அடிக்க வந்தாளேமா. கௌதம், அவ புத்தி அவ்வளவுதான். அவ உன்னை சரியா புரிஞ்சுக்கலடா. உன்னை புரிஞ்சுக்காம அவ இவ்ளோ காலமா உன் கூட வாழ்ந்திருக்கா. ஆனா நீ அவளை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கோ. அவ என் மேல கை வாங்கினத நானே மறந்துட்டேன்டா. அதனால நீ எல்லாத்தையும் மறந்துற. அதோட சேர்த்து அவளையும் மறந்துற. அப்பதான் நீ நிம்மதியா உன் பிசினஸ்ல ஜெயிக்க முடியும். இல்லனா இப்படி குடிச்சு குடிச்சு உன்னை நீயே மறக்கிற அளவுக்கு போயிடுவ. அதுக்கப்புறம் பிசினஸ்ல கவனம் செலுத்தவே முடியாது கௌதம். அப்புறம் அவ சவால்ல சொன்ன மாதிரி நீ தோத்து போய் தான் நிப்ப. அது பரவாயில்லையா உனக்கு? இல்லம்மா, இல்லம்மா, நான் என்னைக்குமே அவகிட்ட தோக்க மாட்டேம்மா. நான் அவள்கிட்ட எப்பவுமே ஜெயிப்பேன். அவதாம்மா என்கிட்ட தோக்க போறா. இப்பதான் கௌதம் நீ என்னோட புள்ள. நீ சொன்னது நடக்கணும்னா இதை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு அம்மா கூட சாப்பிடவா. இனிமே அம்மா சொல்றத மட்டும் கேளு. கேக்குறேம்மா. இனி நீங்க சொல்றத மட்டும் நான் கேக்குறேம்மா. நான் இனிமே திவ்யா கிட்ட என்னைக்குமே தோக்க மாட்டேம்மா. தோக்க மாட்டேம்மா. ஜெயிச்சு காட்டுறேன், ஜெயிச்சு காட்டுறேன். என்னை விட்டு போனால அதுக்கு அவ நிச்சயமா வருத்தப்படுவாமா. இந்த வைராக்கியம் எப்பவும் மனசுக்குள்ள இருக்கணும் கௌதம். அது இருக்கிற வரைக்கும் நீ ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்ப. நீ புவனேஸ்வரியோட புள்ளடா. நீ யார்கிட்டே தோக்கிறதுக்கு நான் உன்னை விட மாட்டேன். வா சாப்பிட போலாம் வா. நீங்க போங்கம்மா, நான் வரேன். ஏய் வாடா. நான் வரேன், நீங்க போங்க. நீ வான்னு சொல்றல. வா. நீங்க போங்க, நான் வரேன். பாத்து வா. வா. வாடா. பாத்து வாடா. பொறுமையா வா. ஏய் பாத்துடா. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. உட்கார். உட்காருங்க. ஏ கௌசல்யா. அம்மா. சாரிண்ணே, சாரி அண்ணி. சாரிடா நவீன். உங்க எல்லாரையும் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஐ எம் சோ சாரி. இட்ஸ் ஓகே ஓகே கௌதம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீ சாப்பிடு. நீங்க உட்காருங்க, நான் அம்மா போய் வரேன். உட்காருங்க. நீ போ, நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு வைமா. எங்க வாங்க சாப்பிடலாம். வரேன். சாப்பிடுங்க கௌதம். சாப்பிடு கௌதம்.